இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க. வாங்க முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பேஸ்ட் அப்படின்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கடாயில் எண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறமா வந்து வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்ச பேஸ்ட்டு தான் இது. வெங்காயம் பேஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, குருமிளகு, சீரகம் இதை போட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதில் முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணலாம். நான் முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் தான் வந்து இதை நான் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பட்டை, நீங்கள் பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா தேவை அப்படின்னா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், இந்த 3 தேவை. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டதுக்கப்புறமா வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் தக்காளி போடுங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரமாக இருக்கணும் ரொம்ப அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா. பட் இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா லைட்டாக க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி செய்கிறேன். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம 2வது அரைச்சோம் இல்லைங்களா தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு அதை ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி, உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை உள்ளே போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததும் மல்லித்தூள் தூவி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், குருமா ரெடி. தேங்க்யூ.